सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्री गुरुभ्यो नमः। राघव यादवीय काव्यத்துல இன்னைக்கு ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல நாம முன்னாடியே பார்த்தபடி 1, 2, 3 இப்படி படிச்சுட்டே போனா சாகேதபுரி அந்த புரியை பத்தி, அதாவது அந்த நகரத்தை பத்தி சொல்றதா இருக்கு. 32, 31 இப்படி நம்ம ஸ்லோகத்தை பார்த்தோம்னு சொன்னா இது கிருஷ்ணனுடைய அந்த துவாரகாபுரி அந்த நகரத்தை பத்தி சொல்றதா இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரே ஸ்லோகத்தினால கவியானவர் இந்த 2 நகரத்தையும் வர்ணிக்கிறார். முதல்ல அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அதாவது அயோத்தியை பத்தி, சாகேதத்தை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்லோகம். சாகேதாக்யா ஜாயாமாசீத்யா விப்ராதீப்தார்யாதாரா பூராஜீதா தேவாத்யா விஸ்வாசா அக்ரியா சாவாஷாராவா. இதுதான் அந்த ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. சாகேதாக்யா ஜாயாம் ஆசீத் யா விப்ராதீப்தா ஆர்யாதாரா பூஹு ஆஜீதா அதேவாத்யா விஸ்வாசா அக்ரியா சாவாஷாராவா. இப்போ யோஜனா. ஆஜீதா அதேவாத்யா விஸ்வாசா அக்ரியா சாவாஷாராவா ஆர்யாதாரா ஜ்யாயாம் சாகேதாக்யா பூஹு யா விப்ராதீப்தா ஆசீத். இந்த இடத்துல பூஹுன்னு இருக்கு. பூஹு புரவு புரஹா இப்படின்னு சப்தம் வரும். நமக்கு ரொம்ப பிரசித்தம்தான். பல பாஷைகளிலும் இந்த பதத்தை எடுத்துட்டு இருக்கோம். மயிலாப்பூர் அப்படின்னு சொல்றோம். இந்த பூஹுங்கிற சப்தத்திலிருந்து வந்ததுதான் அது. இந்த இடத்துல சாகேத புரி அதை சொல்றது இந்த பூஹு. அந்த புரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறான். முதல் பதம் ஆஜீதா. இது இந்த நகரத்துக்கு விசேஷணமா இருக்கு. பூஹு அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கமா இருக்கவே ஆஜீதா அப்படிங்கிறது பதமும் விசேஷணமும் கூட விசேஷத்தை ஒட்டின மாதிரி, அதை ஒத்த மாதிரி ஸ்ரீலிங்கத்திலே அமைச்சிருக்கா. என்ன சொல்ல வரா அந்த ஆஜீதா அப்படிங்கிற பதத்தினால? அஜஹான்னு ஒரு ராஜா, இந்த சூரிய வம்சத்துல இருக்கக்கூடியவர், தசரதருடைய முன்னோர். அந்த அஜஹாங்கிற ராஜாவினிடம் இருந்து உற்பத்தியான வந்தவர், அந்த வம்சத்துல வந்தவர் தசரதர். அந்த தசரதரால் அடையப்பட்ட நகரம். எப்படி? அஜனுடைய அபத்தியம், அபத்தியம்னா புத்திரஹா இல்லையா? அதனால இந்த தசரதருக்கு என்ன பேரு வரும்? ஆஜிஹி அப்படின்னு வரும். அஜஸ்ய அபத்தியம் ஆஜிஹி. இப்போ ஆஜிஹி அப்படிங்கிற பதம் யாரை குறிக்கிறது? தசரதரை குறிக்கிறது இல்லையா? இந்த ஆஜிஹி, இந்த ஆஜியினால், தசரதனால், இதா பிராப்தா அடையப்பட்டது. இதா அப்படின்னா அடையப்பட்டது, ஸ்ரீலிங்கத்துல இருக்கக்கூடிய பதம் இதா பூஹு அப்படின்னு. அப்ப என்ன அடுத்து? ஆஜினால். ஆஜிஹின்னா தசரதா. ஆஜினால் திருத்தியா பக்தி வச்சனம். ஆஜினா பிராப்தா இதா பூஹு. தசரதனால் அடையப்பட்ட பூமி, இந்த பூமி. இது சாகேதபுரி.
அடுத்து இரண்டாவது பதம் அதேவாத்யா விஸ்வாசா. விஸ்வாசா அப்படின்னு என்னது? இதுவும் அந்த நகரத்துக்கு தான் சொல்லப்படுற விசேஷனம். நம்பிக்கைக்கு உரியது இல்லையா? அவிஸ்வாசான நம்பிக்கைக்கு உரியது அல்ல. யாருடைய நம்பிக்கைக்கு? தேவர்களுடைய நம்பிக்கைக்கு இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு உரியது இல்லைன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. தேவா அவிஸ்வாசா அப்படிங்கிறது. தேவர்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த நகரத்தின் பெயர்ல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது நம்ம இந்த யஜ்ஞம் முதலிய தபஸ் இதெல்லாம் பண்ணிண்டே இருந்தால் தேவர்களுக்கு அந்த நகரத்தின் மேல ஒரு தனிப்பட்ட பிரீத்தி உண்டு. அவர்களுக்கு தேவையான ஹவிர்பாகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அப்போ தேவர்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான நகரமா அது இருக்கு இல்லையா? தேவா விஸ்வாசா, தேவர்களால் நம்பப்படுகின்றது அப்படின்னு. இப்போ நாம இங்க தேவா அவிஸ்வாசான் இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேவாக்கு முன்னாடி ஒரு பதம் இருக்கு. எப்படி இருக்கு? அதேவாத்ய விஸ்வாசா, தேவாதி அவிஸ்வாசா அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியதாக இல்லை என்பது இல்லை. தேவாத்ய விஸ்வாசா அப்படின்னா தேவர்களால் நம்பிக்கைக்கு உரியதாக இல்லைங்கிற அர்த்தம் கிடைக்கும். ஆனா இது விபரீதமா இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஆன்னு ஒரு பதம் இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? அதேவாத்ய விஸ்வாசா, தேவர்களுக்கு விஸ்வாசம் இல்லை என்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு விஸ்வாசமானது, நம்பிக்கைக்கு உரியது அப்படின்னா என்ன சொல்ல வரார் கவி? நம்ம பகவத்கீதையிலேயே பார்க்கலாம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஸ் பரம் அவாப்ஸ்யதா அப்படின்னு இருக்கார். அதுக்கு முன்னாடி சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அப்படிங்கிற ஸ்லோகத்தினால இந்த யஜ்ஞமும் கூட சேர்ந்தே படைக்கப்பட்டது, தபஹா இந்த மாதிரியான விஷயங்கள். இதை வச்சுட்டு பரஸ்பரம் பாவயந்தஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பூலோகத்துல இருக்கக்கூடியதானவர் ராஜாக்களோ மக்களோ எல்லாரும் யஜ்ஞங்கள் பண்ணிண்டு ஹவிர்பாகத்தை கொடுத்துண்டு தேவதைகளுக்கு பிரீத்தி உண்டாக்கினால் அந்த தேவதைகள் நமக்கு தேவையான மழை முதலிய விஷயங்களை கொடுப்பார்கள். இதைத்தானே நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். அப்போ தேவர்களுக்கு ஹவிர்பாகம் இந்த பூமியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இல்லையா? இதுதான் அதேவாத்ய விஸ்வாசா, தேவர்களுக்கு நம்பிக்கை உரியதான ஒரு நகரமாக இருக்கு. இதுவும் அந்த நகரத்துக்கு தான் விசேஷனமா இருக்கு. அடுத்தது அக்ரியா, முதன்மையானது. இந்த மோக்ஷதாயக புரி அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம பார்த்தோம்னா முதல்ல அயோத்தியா, மதுரா, மாயா இப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான புண்ணிய ஸ்தலங்கள்ல முதன்மையானது அக்ரியா. சாவா ஷாராவா, இந்த பதங்கள் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த யஜ்ஞ சவோ அத்வரஹான் இருக்கு அமரத்துல. சவஹான்னா யஜ்ஞம்னு அர்த்தம், யாகஹான்னு அர்த்தம். அதை வச்சுதான் இங்க சொல்ற. சவம் யஜ்ஞம், நல்ல பதத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல சகாரஹா ஷகாரஹா இல்ல, தாளவிய சகாரஹா இல்ல, தந்திய சகாரஹா. சவம் யஜ்ஞம், யஜ்ஞத்தை. அஷ்ணந்தீதி சவாஷாஹா, அதாவது ஹுதபுக் அப்படின்னு அர்த்தம். நாம கொடுக்க யஜ்ஞத்தில் நாம் கொடுக்கக்கூடியதான அந்த ஹவிர்பாகத்தை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். சாவா சவம் யஜ்ஞம் அஷ்ணந்தீதி சவாஷாஹ கிரதுபுக். தத் சம்பந்தா, அந்த யஜ்ஞ சம்பந்தத்தை கொண்டவர்கள் யாருன்னா சாவாஷஹா. ஆராவஹா, அதாவது சாவாஷஹா அப்படிங்கிற பதத்துக்கு தேவர்கள்னு அர்த்தம். அதை எப்படி கொண்டு வராருன்னு கேட்டா சவம் யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்துல கொடுக்கக்கூடியதான ஹவிர்பாகத்தை சாப்பிடுபவர்கள் சாவாஷாஹா. சாவாஷாஹா அப்படின்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம் வந்தது? தேவர்கள்னு அர்த்தம் வந்தது. அந்த தேவர்களுடைய
ஆராவஹா. ஆராவஹாங்கிறது ஏகவச்சனம். ஆராவாஹா, ஆராவஹான்னு சொன்னா சப்தா. அதாவது இந்த சாகேதபுரியில அயோத்தியில நிறைய யஜ்யங்கள்லாம் நடக்கிறது. அந்த யஜ்யத்துல அந்தந்த தேவதைகளுக்கு உரியதான அவிர்வாகத்தை சாப்பிடுறதுக்கு எல்லா தேவதைகளும் அங்க கூடியிருக்கா. அவளுடைய சத்தமானது ரொம்ப கோலாகலமா இருக்கு. இதுக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்தோம் அதேவாத்ய விஸ்வாசா அப்படின்னு பார்த்தோம். அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அர்த்த பதம் பார்த்தாதான் சரியா இருக்குன்னு புரியும். அப்ப என்ன ஆறுது, தேவர்கள்லாம் அவிர்வாகத்துக்காக இந்த புறத்துக்கு வந்து அங்க ரொம்ப கோலாகலமா இருக்கு. அத்தனை தேவதைகள் வந்திருக்கான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட நகரமா இருக்கு. அதனாலதான் இந்த நகரமானது தேவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியதா இருக்கு. அத சொல்லும்போது ஆனா எப்படி சொன்னார், நம்பிக்கைக்கு உரியதாக இல்லாதது என்பது இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி ஆச்சு. அடுத்தது ஆர்யாதாரா. ஆர்யான்னு சொன்னா வைஷ்யான்னு அர்த்தம். இந்த வாணிஜ்யம் பண்ணக்கூடியவர்கள். முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தினால என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா, பிராமணாக்கள் ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க, யஜ்ஞ யாகங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா அதை பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான பிராமணர்கள் சௌக்கியமா இருக்கா. க்ஷத்ரியாலும் அந்த யாகங்கள் பண்றதுக்கு உண்டான ஒரு யோகியத்தை இருக்கு, வைஷ்யாலுக்கும் உண்டு. இந்த 3 பேரும் வந்து நல்லா சௌக்கியமா இருக்கான்னு தெரிகிறது. அதாவது ஆத்மபலம் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்திலையும் இந்த நகரம் ரொம்ப சௌக்கியமா இருக்குன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் வாணிஜ்யம். இந்த வாணிஜ்யங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால்தான் ஆர்யாதாரா. ஆர்யான்னா வைஷ்யான்னு அர்த்தம். இவர்களை தாங்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்கள் விற்பனைக்கு எந்த பதார்த்தங்களை கொண்டு வந்தாலும் உடனே விற்பனை ஆறுது. பண்டமாற்றம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு தேவையான பதார்த்தங்களும் கிடைக்கிறது. இப்படி இந்த வாணிஜ்யத்துக்கு இது ஒரு பெரிய பலமா இருக்கு இந்த நகரம். இதுதான் ஆர்யாதாரா அப்படின்னு சொன்னா. அடுத்தது ஜ்யாயாம். ஜ்யா அப்படின்னா பூமின்னு அர்த்தம். க்ஷோனிஜ்யா காஷ்யபி அப்படின்னு நம்ம அமிர்த கூட சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்ற. ஜ்யா அப்படின்னா பூமி. ஜ்யாயாம் அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பூமியில், இந்த பூமியில் இந்த நகரமானது சாகேதாக்கியா பூஹு. சாகேதம் ஆக்கியன பெயரை உடைய, சாகேதம் என்கின்ற பெயரை உடைய பூஹு இந்த நகரமானது யா விப்ராதீப்தா. விப்ராதீப்தான்னா பிராமணர்களால் பிரகாசிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா விதமான மந்திர ஜபங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் இங்க நிறைய இருக்குங்கிறதுனால பிராமணைஹி ஆதிப்தா, இந்த மாதிரியான வேத வித்துக்களால் இந்த நகரமானது பிரகாசிக்கப்படுகிறதாக ஆசீத் இருந்தது. இப்படி ரொம்ப அழகா ராமருடைய ஜென்மபூமியான சாகேதபுரிய ரொம்ப உத்தமமா வர்ணிச்சிருக்க. இதே மாதிரி அடுத்தது கிருஷ்ணனுடைய ஜென்மபூமியான துவாரகாபுரியையும் வர்ணிக்க போறார். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடில இருந்து முன்னாடி படிச்சோம்னு சொன்னா அதுக்கு தேவையான அர்த்தங்கள் வரப்போறது. எப்படி, முதல்ல இந்த ஸ்லோகத்தை பின்னாடிலிருந்து முன்னாடி படிக்க போறோம். நாம ஏற்கனவே சொன்னபடி இதை எழுதி வச்சுன்னு படிச்சாதான் முடியும். இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். வாராஷாவாசாக்ரியா சாஸ்வா வித்யாவாதேதா ஜீராபூஹு ராதார்யாப்தா தீப்ரா வித்யாசீமா யாஜ்யாக்யாதா கேசா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. வாராஷௌ ஆச, அக்ரியா சாஸ்வா வித்யாவாதேதா ஜீரா பூஹு ராதார்யாப்தா தீப்ரா வித்யாசீமா யா ஜ்யாக்யாதா கே சா. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. அக்ரியா சாஸ்வா வித்யாவாதேதா ஜீரா ராதார்யாப்தா தீப்ரா வித்யா சீமா யா ஜ்யாக்யாதா கே சா ஆசீத் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். இந்த கிரியாபதமானது ஸ்லோகத்துல இல்லைன்னு சொன்னா அசபுவி தாத்துவை நாம சேர்த்துக்க வேண்டியது. இப்போ இந்த ரெண்டாவது இந்த
பின்பக்கமா நம்ம படிக்கும் பொழுது இந்த கிரியாபதம் வராது, நம்ம ஆசீத்துன்னு சேர்த்துக்க வேண்டியது அதுல. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தா முதல்ல அக்ரியான்னு ஒரு பதம். அக்ரியான்னா முதன்மையானது. எப்படி அயோத்தியா தானே முதன்மையானது அப்படின்னு கேட்டா பின்னாடி இருந்து பார்க்கணும். புரி துவாரவதி இந்த ஸ்லோகமும் பின்னாடி இருந்து தானே வருது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது புரி துவாரவதி. அதனால இப்போ இது அக்ரியாவா ஆயிடுது. இது எதுன்னா துவாரகா அப்படின்னு. இந்த மாதிரி எங்க பிரயோகம் உண்டான்னு கேட்டா இருக்கு, வேதத்திலே இருக்கு. எங்கன்னு கேட்டா நாம இந்த பிரயாஜ யாகங்கள் சொல்லும் பொழுது உத்தம பிரயாஜம்னு சொன்னா, உத்தமம்னா முதன்மையானதுன்னு தானே வரும். அந்த பதத்துக்கு அப்படி அர்த்தம் இருந்தாலும் கடைசியா இருக்கக்கூடிய பிரயாஜத்தான் எடுத்துக்கணும்னு மீமாம்சா சாஸ்திரத்தை ஒரு அதிகரணத்துல இதை நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதை நாம அந்த சாஸ்திர சித்தமான ஒரு நியாயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் நம்ம அப்படியே சொல்லலாம். அக்ரியா அப்படின்னா உத்தமா. உத்தமாங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல இந்த துவாரவதி அப்படின்னு அர்த்தம். சாஸ்வா. சாஸ்வான என்னது? அஸ்வத்துடன் கூடியது. நிறைய இந்த இடத்துல அஸ்வாங்கிறது உபலட்சணம். உபலட்சணம் அப்படின்னு சாஸ்திரத்துல நம்ம நிறைய இடத்துல உபயோகப்படுத்துறோம். அப்படின்னா என்னது? ஒரு சின்ன லௌகிக உதாரணத்தோட சொல்லலாம். இந்த ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் வெயில்ல காய வைக்கிறோம், குழந்தைகிட்ட சொல்றோம், குழந்தை இந்த வடாங்காய வைக்கிறோமோ அப்பளம் காய வைக்கிறோமோ இந்த காக்கா எடுத்துன்னு போகாத பாத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா காக்காவை தவிர்த்து மத்த ஏதாவது இதை நாசம் பண்ணலாமான்னு கேட்டா கூடாது. அப்ப ஏன் காக்கா மட்டும் சொல்றோம்? காக்காங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த பதார்த்தத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு பிராணி, அது எது வேணா இருக்கலாம். அப்போ சொன்னது ஆனா ஒரு பிராணி பேர் தானே சொன்னோம், அது ஒரு உபலட்சணம். எடுத்துக்காட்டா ஒண்ணு எடுத்து காமிச்சு சொல்றோம். அந்த மாதிரி இங்க சாஸ்வான்கிற பதம் அஸ்வத்துடன் கூடிய நகரம்னு சொன்னா வெறும் அஸ்வம் மட்டுமா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இந்த கஜங்கள் எந்தெந்த பிராணிகள் எல்லாம் நம்ம நாட்டை ஆள்வதற்கு தேவையா இருக்கோ, ஆட்சி புரிவதற்கு, அதுக்கெல்லாம் எந்தெந்த பிராணிகள் இருந்தா அந்த ராஜ்யம் செல்வ செழிப்போட இருக்குன்னு தோணுமோ அத்தனை ராஜ்யங்களுமே அத்தனை பிராணிகளுமே இங்க இருக்குன்னு அர்த்தம். அதை தெரிவிக்கிறதுக்காக இந்த அஸ்வபதம் இப்படின்னு இருக்கு. சாஸ்வா. வித்யாவாதேதா அஜீரா அப்படின்னு அர்த்தம். பதங்களை பாருங்க. வித்யாவாதேஷு. வித்யாவாதம்னா இந்த தர்க்க முதலிய சாஸ்திரங்கள். இத பத்தின ஒரு சங்கோஷ்டி, வித்வத் கோஷ்டி. அதுல இதா ஜயா பிராப்த யுத்தான்னு அர்த்தம். பண்டிதாக இந்த வித்யாவாதங்கள்ல இந்த ஊரை சேர்ந்தவா, ரொம்ப பண்டிதாளா இருக்கக்கூடியவா, அவ என்ன பண்றான்னா அந்த வாதத்துல ஜெயிக்கிறா. அதனால பிராப்த யுத்தாக பண்டிதாக. இந்த ஆஜின்னு ஒரு பதம் இருக்கு, யுத்தம்னு அர்த்தம். அதை அடைஞ்சவா. இதா ஜயா பண்டிதாக. அப்பேற்பட்டதான பண்டிதர்களை கொண்டதான இது இந்த பூமி. இரா அப்படின்னா பூமி. வாதங்களிலே யுத்தங்கள் அடைந்து யுத்தம் செய்து அதுல வெற்றி பெற்றதான பண்டிதர்களை கொண்டதான பூமி இது இரா. இதத்தான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா வித்யாவாதேதா ஜீரா இல்லையா? இராதான் கடைசியில ஜீரா. வாஜி பிளஸ் இரா சேரும்போது சவர்ண தீர்க்க சந்தி வரும் பொழுது ஜீரா, இஜீரான் ஆகும் இல்லையா? இது எதுக்கு விசேஷனம்? பூஹு புறத்துக்கு விசேஷம். அடுத்தது ராதார்யாப்தா. ராதாயாக ஆர்யா. ராதார்யா. ஆர்யான்னா மதிப்புக்குரியவர். அதாவது ராதையினுடைய கௌரவத்துக்குரியவர், ராதையினுடைய மனதுக்கு இதமானவர், பிடித்தவர் யாருன்னு கேட்டா கிருஷ்ணஹா. அவர் தான் ராதார்யா. அப்பேற்பட்ட கிருஷ்ணரை அடைந்த பூமி. அவர் எங்க வேணா பிறந்திருக்கலாம், ஆனா இங்க வந்திருக்காருங்கிறதுனால அந்த பூமி எப்பேற்பட்டதா இருக்கு? ராதார்யாப்தாவா இருக்கு. ஆப்தான்னா அடைந்தது. அடைந்தது எது? இந்த நகரம் பூஹு. ராதாவுக்கு மிகவும் பிரியமான கிருஷ்ணரை அடைந்த நகரமானது இது. ராதார்யாப்தா தீப்ரா. நல்ல பிரகாசத்தோடு கூடியது. பிரகாசம்னா என்ன அர்த்தம்?
அந்த ஊரு செல்வ செழிப்போடு இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்டது. வித்யா சீமா, வித்தியைக்கு இது ஒரு எல்லையா இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியில பல வித்தியைகள் உண்டு. இதுல இந்த பிரம்ம வித்யான்னு இருக்கு இல்லையா, கடைசியில நாம எல்லா வித்தியைகளும் எதற்கு காரணமா இருக்கோ, எந்த வித்தியை அடையிறதுக்கு மற்ற வித்தியைகள் எல்லாம் உபகாரமா இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்ம வித்யை தான் இல்லையா? அந்த பிரம்ம வித்யா தானே வித்தியுடைய எல்லை. அந்த பிரம்ம வித்யாவுக்கு பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் இது இல்லையா? அதுதான் என்ன சொன்னா, தீப்ரா பிரகாசமானா, அப்புறம் வித்யா சீமா, பிரம்ம வித்யாவுக்கு கடை நிலையில் இருக்கக்கூடிய வித்யா, அதுதான் அதனுடைய க்ஷேத்திரம். அந்த பிரம்ம வித்யாவானது பிரசித்தமான இடம் இது அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கிறதெல்லாம் இதை பத்தின விசாரங்களே பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்பேற்பட்ட இந்த பூமியானது ஏவம் விதா யா பூஹு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான இந்த நகரமானது துவாரகாபுரி, ஜ்யா க்யாதா, ஜ்யான்னா பூமி இல்லையா, முன்னாடி பார்த்தோம். அந்த ஜ்யாயாம் க்யாதா, பூமியில் மிக பிரசித்தமான இடம். ஏன்னா இது புண்ணிய க்ஷேத்திரமாவும் இருக்கு, மோட்சத்தை தரக்கூடியதான ஒரு க்ஷேத்திரமாவும் இருக்கு. சுவாமியோட சந்நிதியே அங்கதானே இருக்கு. சுவாமியோட சாநித்தியம் அங்க இருக்கிறதுனால அந்த ஊரே ஒரு பெரிய க்ஷேத்திரமா ஆயிடுறது. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய க்ஷேத்திரமானது ஜ்யா க்யாதா, பூமியில் ரொம்ப பிரசித்தமான ஒரு இடம் இது. ஜ்யா க்யாதா. சரி, இது எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா வாராஷௌ. வாராஷௌ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜலத்தினுடைய ஒரு நிதி அந்த இடத்துல, அதாவது சமுத்திரத்துல. சமுத்திர ஜலம், கேன்னா சமுத்திர ஜலம், அந்த ஜலத்துல, அதாவது ஜல ராசியில அப்படின்னு அர்த்தம். ஜல வாராஷௌ ஆச பபூவா, இருந்தது. ஆசித், ஆசன்னு கிரியாபதம் இதுலயே இருக்கு. ஆசீத்னு அர்த்தம். இந்த துவாரகா புரியானது பூமியில் மிக பிரசித்தமானது, மோட்சத்தை தரவல்லது. இப்பேற்பட்ட இந்த நகரமானது ஜலராசௌ, சமுத்திரேன்னு அர்த்தம். சமுத்திரனுடைய கரையில, கே ஜலே, ஜலத்துல இருக்குன்னு கூட வருது. சமுத்திரத்துடைய நடுவுல இருக்கு, அதாவது ஒரு தீவு மாதிரின்னு வச்சுப்போம். கே ஜலே, கம் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம் இல்லையா? அந்த கே ஜலே ஆச பபூவ, இருந்தது. எது? இந்த நகரமானது இருந்தது. இப்படி ஒரே ஸ்லோகத்துல 2 நகரத்தையும் ரொம்ப அழகா உத்தமமா வர்ணிச்சிருக்க. மேற்கொண்டு ஸ்லோகங்களை அடுத்த வரக்கூடிய ரெக்கார்ட்ல பார்க்கலாம்.